காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். ஸ்தேவானுடைய மரணம் குறித்து இன்று வாசி. அப்போஸ்தலர் 7 அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். அப்பொழுது கர்த்தராகி இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். மகனே, மகளே, இதுவே உண்மையான மன்னிப்பு. தன்னை கல்லெறிந்து கொன்றவர்களை முழுமனதுடன் மன்னித்த ஸ்தேவான் உனக்கு மாதிரியாகட்டும். சிலுவையின் அகோர வேதனையின் மத்தியில், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று மன்னிப்பின் செய்தி இன்று உலகம் முடிவு வரை எட்டுகிறதே. உன் காரியம் என்ன? உன் எதிரிகளை மன்னிக்க உன்னால் முடியவில்லை. எப்படியும் அவர்கள் மேல் அதை சுமத்த வேண்டும் என்கிறாய். இன்று எல்லோரையும் மன்னிக்கும் நாளாக ஏற்படுத்தி கொள். உன் வாழ்வு புதிதான ஆசீர்வாதங்களை பெறும். உன் முகம் பிரகாசமடையும். உன் சுமை லகுவாகும். ஆதார வசனம்: எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். மத்தேயு 6:12.